அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகள். அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய சூழல். அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம் அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். இப்ப சமீபத்தில் ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக 1300 கோடி ஓய்வு பெற்ற பணியில் இருக்கும்போது இறந்து போன பணியாளர்களுடைய குடும்பத்திற்கு பணப்பலன் வழங்கப்பட்டது. மீதம் இருக்கிற தொகை விரைவிலே ஒரு தவணை வழங்கப்படுகிறது. அடுத்த தவணை பொங்கலுக்குள்ளாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.